ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயகி சீரியலோட அப்டேட் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் நாயகி சீரியலில் திரு ஆனந்தி திரும்ப வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சில விஷயங்களை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நாயகி சீரியலில் திரு ஆனந்தியோட ட்ராக்கை முடிச்சுட்டு அதுக்கு பதிலாக தான் கிருஷ்ணாவி நட்சத்திராவி சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கலிவர்தனோட ஃபேமிலி ட்ராக்கை பார்த்துட்டு அதில் ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திரு ஆனந்தி சீக்கிரமாகவே வந்துடுவாங்கன்னு வசந்தி சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ அதை பார்த்துட்டு திரு ஆனந்தி திரும்ப வருவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான பதில் என்னென்னா, திரு ஆனந்தி சீரியலில் திரும்பவும் வரமாட்டாங்க. நாயகி சீரியல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி தான் ஆனந்தி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் எபிசோட் நடிச்சதுக்கப்புறமா சீரியல் விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வித்யா பிரதீப்பை ஆனந்தி கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் வித்யா ஃபஸ்ட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல. போக போக தான் ஆனந்தி கேரக்டருக்கு வித்யா அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே திரு ஆனந்தியோட காம்பினேஷனில் சீரியல் ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லா சீரியல் ஷூட்டிங் மாதிரி நாயகி சீரியல் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ திரும்பவும் ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் திருவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரு கேரக்டர் நடக்கிற திலீப் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவங்க ட்ராக்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு விகடன் நிறுவனம் பிளான் பண்ணி இப்போ டேரக்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி புது ட்ராக்கை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் டேரக்டர் வேற ஒரு பிளான் வச்சுருந்தாரு. கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சீரியல் கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் விகடன் நிறுவனம் அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. ஸோ அவங்க ஸ்டோரி ட்ராக்கே மாற்றிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டோரி ட்ராக்கே மாற்றிட்டாங்க. இப்போ ரோஜா சீரியல் பிரைம் டைமுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நாயகி சீரியல் தான் டாப்பில் இருந்துச்சு பிரைம் டைமில். ரோஜா பிரைம் டைமுக்கு வந்ததுக்கப்புறமா நாயகி செகண்ட் பிளேஸ்லேயும் ரோஜா ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் இருந்துச்சு. ரோஜா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கனால நாயகி சீரியலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு இல்லை. இப்போ 8 மணி டைம் ஸ்லாட்டில் எல்லாருமே அதிகமாக பார்க்கக்கூடிய சீரியல் நாயகி தான். ஸோ இந்த சீரியலில் திரு ஆனந்திங்கிற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கனால தான் சீரியல் ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லாதனால நிறைய பேர் திரு ஆனந்தியை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க இல்லாட்டி நாங்கள் சீரியலை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் விகடன் நிறுவனம் ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாயகி சீரியலில் திரு ஆனந்தியோட கேரக்டர் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. தவிர்க்க முடியாத ரீசனால தான் அந்த ஸ்டோரி ட்ராக்கை முடிச்சுட்டு புதுசாக வேறு ஸ்டோரி ட்ராக்கை கொண்டு வந்திருந்தோம். இப்போ கோவிட்-19 இஷ்யூவால் குறிப்பிட்ட சில கேரக்டரால் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. ஸோ அவங்க ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாததுக்காக சொன்ன ரீசன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஸ்டோரி ட்ராக்கை முடிச்சுட்டு புதுசாக வேறு ஸ்டோரி ட்ராக்கை கொண்டு வந்திருக்கோம். பர்பஸாக அவங்கள சீரியல் விளக்கிட்டு புதுசாக எங்களுக்கு வேண்டியவங்களை சீரியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலை. இது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விஷயம். ஸோ நாயகி சீரியலுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ திரு ஆனந்தியோட ட்ராக்கை முடிச்சதுக்கு முக்கிய காரணம் அவங்களால ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியல. இப்போ புதுசாக இவங்களை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சீரியலில் எண்டிங் வரைக்குமே இவங்களால வர முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களை நாங்கள் சூஸ் பண்ணோம். வேற எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் வித்யா பிரதீப் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, ரீசெண்டாக வித்யா பாதியிலே நாயகி சீரியல் விலகிட்டதா சில நியூஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ராங்கான இன்ஃபர்மேஷன். நான் என்னோட ஸ்டோரி ட்ராக்கை சீரியலில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ சீரியலில் வரதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதுலேருந்து பாதிலே விலகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஸோ என்னை பற்றி சீரியல் பாதிலே விலகிட்டேன்னு வர நியூஸ் எல்லாமே ராங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் நாயகி சீரியலில் திரு ஆனந்தியோட ட்ராக்கை முடிச்சதுக்கப்புறமா முடிச்சுட்டு கிருஷ்ணாவி நட்சத்திரம் சீரியலுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா சீரியலோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நாயகன் சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன். நாயகி சீரியலோட டைட்டில் சேஞ்ச் ஆகிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாயகிங்கிறது ஒரு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா சேனலுமே ஒரு குறிப்பிட்ட சீரியல்ஸ் இருக்குது. அது ஒரு அந்த சேனலுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சீரியல் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அந்த பிராண்ட் நேமுக்காக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் நாயகி சீரியல்லையும் ஸ்டோரியோ இல்லை ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை அதை நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே அந்த சீரியலை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாயகி சீரியலுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் நேம் இருக்கனால தான் சீரியல் திரு ஆனந்தியோட ட்ராக்கை க்ளோஸ் பண்ணாலுமே வேறு புது ட்ராக்கை கொண்டு வந்துட்டு அதே நேமோடய கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நாயகி சீரியலில் கலிவர்தனோட ஃபேமிலி ட்ராக் முடிச்சப்போ ஒரு வசந்தி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, திரு ஆனந்தி சிங்கப்பூருக்கு பிஸ்னஸ் மீட்காக போயிருக்காங்க, அவங்க சீக்கிரமாகவே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்னது நிறைய பேர் திரு ஆனந்தியை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க இல்லாட்டி நாங்கள் சீரியல் பார்க்க மாட்டோம்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க.
இதனால தான் வந்துட்டு இவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிக்காக வந்துட்டு டேரக்டர் வந்து அந்த ஒரு வேர்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் வந்து சீரியலில் வந்துட்டு இனிமேல் வந்து திருவானந்தி வரமாட்டாங்க. இனிமேல் நக்ஷத்ராவும் கிருஷ்ணாவும் மட்டும் தான் மெயின் ரோலில் வருவாங்க. ஸோ 1% சான்ஸ் கூட இல்லை. அப்படியே வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த COVID-19 இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா திருவானந்தி வேணால் கொண்டு வரலாமேன்னு ஒரு தாட் இருந்தாலுமே அவங்க கெஸ்ட் ரோலில் மட்டும்தான் வருவாங்க, மெயின் ரோலில் வரமாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ கிருஷ்ணாவும் நக்ஷத்ராவும் மெயின் ரோலில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து இவங்களை வந்து மெயின் ரோலில் கொண்டு வந்தால் சீரியலில் வந்து மறுபடியும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்துட்டு திருவானந்தி சீரியலில் வரத்துக்கு இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து இந்த COVID-19 இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் இதே காம்பினேஷனில் புது சீரியலில் வேணால் அவங்களை எதிர்பார்க்கலாம். பட் நாயகி சீரியலில் அவங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேனலுக்கு வந்து எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து COVID-19 இஷ்யூ போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சேஃப்டியாக இருக்க பாருங்கள். தவிர்க்க முடியாத ரீசனால் வெளியே போகிற சிச்சுவேஷன் வந்துன்னா வந்துட்டு வானிலை அறிக்கை இந்த நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நியூஸ் மூலமாக கேதர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபீவரோ இல்லை வந்து காய்ச்சல்னாலோ வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதில்ல. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஃபீவரோ காய்ச்சலாக வந்துன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து வெளியே போய் தான் ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் இருக்காது. வெளியே போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன். ஸோ அப்படி வெளியே போகிறப்ப வந்து ப்ரிப்பேர்டாக போங்க. இப்போ வந்து நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து கையிலேயே வந்து குடை எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் வந்துட்டு நீங்களே பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதான் ஷேர் பண்ணுறேன். பாய்.